விரோதிகளே இருக்கக்கூடாதுன்னா 11வது பாசுரத்தில் ஒன்று பார்த்தோம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து ஷெற்றார் திரளிய சென்னு செறி செய்யும்னு பார்த்தோம். அதே வார்த்தை திரும்ப இங்கே வந்திருக்கு, ஷெற்றார்னுட்டு. அந்த ஷெற்றார் யார்? இந்த ஷெற்றார் யார்? அங்கே அந்த கோவலனுடைய விரோதிகளை அங்கு சொன்னார், இங்க கண்ணனுடைய விரோதிகளை இந்த இடத்துல சொல்லிட்டார். இப்ப கோவலனுக்கு விரோதி இருக்கக்கூடாதே, பரம பாகவதன்னு சொல்லிட்டு பாகவதர்களுக்கு விரோதி இருக்கலாமான்னா அங்க என்ன அர்த்தம் பார்த்தோம்? கண்ணனுடைய விரோதிகளை தன் விரோதியாக கொண்டிருக்கிறான், தனக்குன்னு விரோதிகள் இல்லை. இது அங்கு சமாதானம். அப்ப பகவானுக்கு விரோதி இருக்கலாமுன்னா தனக்குன்னு விரோதிகள் கிடையாது, தன் அடியார்க்கு விரோதிகளை தன் விரோதிகளாக கொள்ளுகிறான். சுவாமி நல்ல சமாதானமா இருக்கிறச்சே. ஆக மொத்தத்துல 2 பேருக்குமே விரோதி இருக்கா? இவரை பத்தி கேட்கறச்சு அங்க சொல்லிட்டீர், அவரை பத்தி கேட்கறச்சு இங்கே சொல்லிட்டீர்னா அப்படித்தான் பகவான் கொள்கிறானே தவிர தனக்கென்னு ஒரு விரோதியும் அவனுக்கு கிடையாது. அதனால ஷெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, அப்ப தன் அடியார்களுக்கு எந்த விரோதி இருந்தாலும் அவர்களுக்கு வெப்பம் கொடுக்கிறான், வெப்பம் கொடுக்கிறார், துன்பம் கொடுக்கிறாருங்கிறது நிச்சயம். ஆனா அடுத்து பார்த்தோம்னா விமலா துயிலழாய் குற்றமே அற்றவன்னு சொல்லுகிறார். அப்போ செப்பமுடையாய் திரளுடையாய் நேர்மையாக பரிமாறுபவர், ஷெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கிறார், ஆசிரித்த விரோதிகளை தொலைத்து விடுகிறார், விமலா குற்றமில்லாதவர். இதற்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் கேள்வி பிறந்திருக்கு. அதுக்குத்தான் ஆண்டாள் சமாதானம் சொல்லி கொண்டிருக்கிறாள். அப்படி ஒத்தருக்கொத்தர் ஷெற்றார்களாக இருப்பவர்களோங்கிறதுக்கு 2 பேரை உதாகரித்துள்ளார். த்விஷதன்னம் என்று பகவான் சொல்லுவன், சத்ரோ சகாசாத்து என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்த 2 வார்த்தையை மட்டும் உதாகரித்திருக்கார். ஒன்று த்விஷதன்னம், இது எங்கேயோ மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. மற்றொன்று சத்ரோஷகாசாத், இது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. பகவானுடைய அடியவர்களான சுக்ரீவாதிகள் அவர்கள் சொல்லியிருக்கிற வார்த்தை சத்ரோஷகாசாத், பகவானே சொல்லியிருக்கிற வார்த்தை த்விஷதன்னம். இந்த 2 எங்க நடந்ததுன்னு பார்த்தால் த்விஷதன்னன்ன போக்தவ்யம் துஷந்தன் நைவ போஜயேது, இது கண்ணன் மேற்கோளா காட்டுறார், அவருடைய ஸ்லோகம் இல்லை இது. ஆனா துரியோதனன் கேள்வி கேட்கச்சே இந்த ஸ்லோகத்தை மேற்கோளாக கண்ணன் சொல்றார். இது கண்ணனுடைய வார்த்தையாம். கண்ணன் பாண்டவதூதனாக செல்ல போகிறான். பாண்டவதூத பெருமாள் நம்ம திருப்பாடகத்துல உயரமான சன்னதியிலே எவ்வளவு உயரமான திருக்கோலத்துல அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்துள்ளி இருக்கார். பாட்டு கீழே பார்த்தோம். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கண கிடந்த தென்னிலாத முன்னலாம். திருப்பாடகம் 25 அடி உயரம் உட்காண்டிருக்கிற பெருமாள், நிற்கிற பெருமாள் இல்லை, பறக்கிற பெருமாள் இல்லை, அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள் 25 அடி உயரம்னா அவரை கீழே இருந்து இப்படி குனிஞ்சு நம்ம சேவிச்சா தான் சேவிக்கிறதுக்கே முடியாது. ஆனா அந்த கர்ப்ப கிரகத்தை சேவித்தோம்னா சாமான்யமா இருக்கிற கர்ப்ப கிரகத்தை போல அல்ல, அது ஒரு நிலவரை அப்படியே தலகீழ் பிடித்தா போலே இருக்கும். ஏன்னா பெருமாள் நிலவரைக்குள்ள போனார், அங்கிருந்து வளர்ந்துதான் பாடகத்துல இப்படி சேவை சாதிக்கிறார். நடந்த சரித்திரம் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்பாக ஜனமேஜய மகாராஜனுக்காகத்தான் இங்க சேவை சாதித்தார். ஜனமேஜயன் ஆறு நமக்கு தெரியும். அர்ஜுனன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார், உத்தரா கர்ப்பம் தரித்தாள், பரீட்சித்து பிறந்தான், கருக்கட்டையா பிறந்தான், பெருமாள் ரட்சிச்சுட்டார். பரீட்சித்துக்கு பிராணம் போய்விட்டது. பரீட்சித்தனுடைய பிள்ளை ஜனமேஜயன். தக்ஷகங்கிற பாம்பு பரீட்சித்தை கடிச்சிட்டபடியாலே உலகத்து பாம்பெல்லாம் நாசமடைஞ்சுன்னு சர்ப்பயாகம் பண்ணான். அந்த ராஜா தான் ஜனமேஜயன். அவன் வெகு காலத்துக்கு பிற்பாடு பாண்டவதூதனா கண்ணன் நடந்தானாம். அதை ஒரு பேரா வச்சுக்கணும்னு கூட ஆசைப்பட்டானாம். அதனால அந்த திருக்கோலத்தோட நாம சேவிக்கணும். என்ன சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ண அங்குதான் பாண்டவதூதனாக கண்ணன் சேவை சாதித்தார். அப்படின்னா நடந்துட்டுன்னா இருக்கணும். பாண்டவதூதன் நடந்துன்னு தான் இருப்பார். அமர்ந்துட்டு இருக்காரு. என்ன பாண்டவதூதன் நடந்த ஆயாசம் தீர அமர்ந்துட்டார். அதற்கு தான் இங்க எழுந்துள்ள இருக்கிறார். நடந்துட்டே இருந்தா எத்தனை நாள் என்னைக்கோ நடந்தாச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நடந்ததுக்காக இன்னி வரைக்கும் பெருமாள் அமர்ந்திருக்கிறார். என்ன அவர் திருவடிகள் நொந்து போடும். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கனால மேலமாய் என்ன ஆழ்வார் பாடினாரோ இல்லையோ. இன்னைக்கு நீங்க துவாரகையில கண்ணனை சேவிக்கிறது போங்க, நாதத்வார் ராஜஸ்தானத்துல வச்சிருக்காளோ இல்லையோ, நாதத்வாரகையில சேவிக்கு போனா 20 நிமிஷம் சேவை. 5:30 மணிக்கு கதவு திறப்பா 5:50 சாத்திருவா, 7:30 கதவு திறப்பா 7:50 சாத்திருவா, 9:30 கதவு திறப்பா 9:50 சாத்திருவா, 11:30 திறப்பா 11:50 சாத்திருவா, கோவில் சாத்திருவா. என்ன சுவாமி இது? நாங்கள்லாம் திருவேங்கடத்துக்கு போனோம்னா 2:15 திறக்கிறோம், 1:45 சாத்துறோம், ராத்திரி 1/2 மணி தான் பெருமாளை படுக்க விடுறாப்பல விடுறோம். அப்படி இருக்கிறச்சே இந்த பெருமாள் எதுக்கு இவ்வளவு? நாங்கள் ஊர்ல கேட்டு பாருங்க. அவர்கள் இந்த வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்துல சில வழக்கம்லாம் வச்சுருக்கா. கார்த்தால பெருமாளை எழுப்புறதுலேருந்து அதுக்கு ஸ்லோகம் வச்சுருக்கா. அங்க போனா 4 பேர் அதுக்குன்னு வைத்து அவ அந்த ஸ்லோகங்களை வாசிண்டே இருப்பார்கள். அதுதான் அவ பண்றது. அதோட அல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமாளுக்கு பங்கா இழுக்கிறாளோ இல்லையோ விசிறி. நாமெல்லாம் இப்ப மின்சார விசிறி வச்சுன்னுட்டோம். அது பழைய நாள் ராஜ பரம்பரையிலையோ கண்ணன். அதனால உள்ளுக்குள்ள பங்கா போட்டு அதை இழுக்கிறதுக்கு வெளியில 2 பேர் 24 மணி நேரம். அந்த பரம்பரை சுமார் 380 வருஷமா அந்த கைங்கரி இருக்கு. 2 பேர் தான் வெளியில உட்காந்துருக்கா. அவ மாத்தி அவ வேலை இங்கேருந்து கயிறு போகும்.
கயறு உத்தரத்து வழியா கர்ப்பகிரகத்துக்குள்ள போகும். கர்ப்பகிரகத்துல ஒரு பங்கா ஆடின்னு இருக்கும். இவா வெளியில இப்படியே இழுத்துட்டு இருக்க வேண்டியதான். வாயார வல்லபாச்சாரியுடைய ஸ்லோகங்களை சொல்லிண்டே இப்படியே அதை இழுத்துட்டு இருக்கா போவான் போகுன்னார் வச்சுக்க வேண்டியதான். கீழே எவ்வளவு நாம பார்த்தோமோ, நீர் இழுத்துட்டியே என்ன சாதித்தீரே, என்ன இழுத்ததே சாதித்தேன் என்று சொல்லக்கூடிய பக்தி தான் அவர்களிடத்திலே. நம்ம வடக்க போனா நம்ம மூடத்தனமான பக்தி, கண்ணு தெரியாத பக்தின்னு சொல்லுவோம். கண்ணன் இடத்துல தானே, வேற யார்கிட்டும் இல்லையோ. அதனால நாம கண்ட இடத்துல மூடத்தனமான ஆசையை வச்சுட்டு இருக்கிறச்சே, அவர் ஏதோ கண்ணன் இடத்துல தானே வச்சுட்டு இருக்கா. 2 பேர் மாற்றி அதுக்குன்னு அங்கெல்லாம் போட்டுருக்காவோ. வெல்வெட்டில் எல்லாம் தச்சு சகப்பு துணி மஞ்சள் துணி, ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம்னா அதற்குண்டான அந்த சீருடையில வர வேண்டாமா. அதனால அதன்படிதான் 2 பேர் அமர்ந்து கைங்கரியம் பண்ணிருப்பார். அந்த துவாரகாதீசனை சேவிக்கு போனா என்னத்துக்காக அவர் தோன்றினார்? கால வேளையிலே அவருக்கு எழுப்பி முதல்ல திருப்பழி பாடுவா. அந்த கண்ணனுடைய திருவடிகளுக்கு தகுந்த சின்ன செருப்பு வச்சுருக்கா தங்கத்திலே. அவர் எழுப்பின உடனே அவர் முகம் பார்த்துக்கணுமா, பேரழகன் ஒல்லியோ. அதனால அவர் முகம் பார்த்துக்கிறதுக்காக கண்ணாடி கையில வச்சுருப்பா. அடுத்து பல்லு தேய்ச்சி விடுறதுக்கு, பல்லு குத்துறதுக்கு அத்தனை வண்ணியும் தைரியம் சாட்டா 7 ஒட்டின்னு இருக்கும் போல், அதெல்லாம் குத்தி விடுறதுக்காக பல் குத்தி கையில் வச்சிருக்கா. பல்லு குத்தி விட்டு 7 தேய்ச்சி விட்டு அவருக்கு நாக்கு வலிச்சு விட்டு இதெல்லாம் மெதுவாக பாடி எழுப்புறதுன்னா சட்டுன்னு எழுப்பிடக்கூடாது. ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, நாம சில பேர் அரைஞ்சி எழுப்புற வழக்கம்லாம் வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ எழுப்புறியா இல்லை தலையில தண்ணியை கொட்டுமா? நான் பண்ணவே மாட்டான். மெதுவான ஸ்வரத்துல பாட ஆரம்பிச்சு மெதுவா ஸ்வரத்தை ஏற்றுவா. ஏன்னா சட்டுன்னு சத்தம் போட்டால் குழந்தை திடுக்கிட்டு விழிச்சுடும் இல்லையோ. அதனால சட்டுன்னு எழுந்துடக்கூடாதுன்னுட்டு மெதுவாக பாட ஆரம்பிச்சு ஸ்வரத்தை கொஞ்சமாக கூட்டி அது எழுந்து சோம்பல் முறிச்சுன்னு உட்காரணுமா. அதுக்கு 1/2 மணி பொறுமையாக இருந்தால் நம்ம நின்று சேவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து போகிறோம் பாருங்க, எல்லாரும் எட்டி போய் பார்ப்போம். அவள் ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்குள்ளே அவள் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நாம கிளம்பி போடும். இவ்வளவுதான் நமக்கு இருக்கிற பக்தி. அந்த கண்ணன் எழுந்திருக்கிற வரைக்கும் பொறுமையா 1/2 மணி நேரம் இருக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனா இவன் திருந்துவனான அனாதி காலமாக அவன் காத்து கொண்டிருக்கிறான். இந்த பிறப்பு நேற்றைய பிறப்பல்ல, இத்தனை பிறப்புகளா இவன் திருந்துவா. ஒன்னி உலகம் படைத்தான் கவியாயினேருக்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் சடகோபன். என்னைக்காவது ஒரு நாள் இவன் திருந்துவனான அனாதி காலமா அவர் காத்துட்டு இருக்கார். ஆனா அவர் 1/2 மணி எழுந்திருக்கிறதுக்கு நாம திருந்தி காத்திருக்கிறதாக இல்லை. அதனால அந்த பெருமாளை எழுப்பி அவருக்கு பல் தேய்ச்சி விட்டு வாய் கொப்பளிச்சு விட்டு அப்புறம் காலங்கார்த்தால் அவருக்கு ஏதாவது சாப்பிடணும். அது பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்றாருங்கிறதுக்காக நாம பார்த்து அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு கூடாது. ஏன்னா அவர் கண்ணன் எப்போ வேணா சாப்பிடலாமே தவிர, ஆழ்வார் எந்த பாசுரத்திலேயாவது கண்ணன் காலை எழுந்திருந்து பல்விளக்கி தீர்த்தமாடி வண்ண உண்டான் எழுதவே இல்லை. அவர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தீர்த்தம் ஆடவே இல்லைங்கிறது 10 பாசுரம் பாடிவிட்டார். அவனை நீ நீராடவாராய்னு கூப்பிட்டவர் அப்ப நீராடி விட்டா சாப்பிட்டு போறார் இல்லை. அதனால பகவானுக்கு எந்த ஆச்சாரமும் அனுஷ்டானம் இல்லாதபடியால் ஆச்சார பிரதானர் ராமர், அனுபவ பிரதானன் கண்ணன். ஆச்சாரம் வேணும்னா ராமங்கிட்ட தான் தேடிக்கணும், அனுபவம் வேணும்னு கேட்டா கண்ணன் இடத்துல தான் தேடணும். இப்படி எழுப்பி கண்ணனை தயார்படுத்தி 5:30 மணிக்கு எழுப்பி விட்டதுக்குள்ளே அந்த பிள்ளை எழுந்திருக்கார். ரொம்ப செல்வச்சிமானுடைய குழந்தை இல்லையோ. அதனால 5:30 எழுந்ததே ஆச்சரியம். இந்த பிள்ளை எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கும்னா, ரொம்ப நேரம் நில்லுன்னு சொன்னா இதுக்குத்தான் நான் எழுந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடும்னு 5:50 கதவை சாத்தி விடுறா. நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்ணன் இப்பதான் பிறந்த கண்ணன், சிறு குழந்தை, அவரால் அத்தனை நேரம்லாம் நிற்கிறதுக்கு முடியாது, அதுக்குள்ள சேவிச்சுட்டு போங்க என்ன சொல்லிவிடுறாளோ இல்லையோ. அது பரிவு. பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று துவாரகாதீசனிடத்தில் அவர்களுக்கு பரிவு. அந்த பரிவு எதுக்காக சொன்னேன்னா, பாண்டவதூத்தனா நடந்துட்டே இருப்பாரா, உட்கார வேண்டாமா. அதனாலதான் திருப்பாடகத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். பாண்டவதூத்தனாக நடந்தவன் மறுநாள் காலை தான் செல்ல வேண்டும். மறுநாள் கார்த்தால துரியோதனுடைய அரண்மனை போகணும், ராஜசபையில போய் பேச வேண்டும். ஆனா இன்னைக்கு விதுரனுடைய குடிசைக்கு போய் உட்கார்ந்து விட்டார். அவர் கொடுத்த அன்னத்தை எல்லாம் புஜிக்கிறான். அவர் என்ன கொடுத்தார்? வாழைப்பழத்தை கீழே போட்டுட்டு தோலை எடுத்து கொடுத்தார். அவரோட அளவளாவி பேசிக்கொண்டு விதுரான்னானி புஜே சுச்சீனி குணவந்திச்ச, விதுரன் கொடுத்த அன்னத்தை உண்டான். சுச்சீனி குணவந்திச்ச, நல்ல சுச்சுருச்சியா இருக்கக்கூடிய ஆகாரம்னு விஷ்ணு புராணத்துல ரிஷி கொண்டாடுறார், வேதவியாசர் கொண்டாடுறார். என்ன கொடுத்துட்டார்? ரொம்ப சுச்சியா இருக்கான், ருச்சியா இருக்காமே, தோல் கொடுத்துருக்கார். அந்த தோலுக்கு இவா இவ்வளவு தூரம் கொண்டாடிட்டு இருக்கா. இப்போ விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச. அதோடல்ல, விதுரனை பத்தி கொண்டாடும் போது சம்ஸ்பிருஷன் ஆசனம் சௌரேகே விதுரஸ்ஸ மகாமதி, கண்ணனுக்கு போட்டிருக்கிற மனையை தடவி பார்த்தாராம். நான் ஏதானும் குண்டூசி வச்சிருப்பேனோ, முள்ளு வச்சிருப்பேனோ, கண்ணனுடைய தொடையில அது குத்திடுமோ, ஒண்ணுமில்லாத இருக்கணுமேன்னு தடவி பார்த்துட்டு உட்காந்து வச்சாராம். விதுரஸ்ஸ மகாமதி, இவ்வளவு கலங்கி இருக்கிற விதுரதான் மகாமதி படைத்தவர்னார் வியாசர். இல்லையே, ஒரே குழப்பமா இருக்கு. இவரை போய் மதி படைத்தவர்ங்கிறார். என்ன, நமக்கெல்லாம் தெரியும் எங்க குண்டு வச்சிருக்குமா வைக்கலையா துல்லியமா தெரிஞ்சு நாம போட்டாச்சுன்னா சந்தேகமே கிடையாது. இந்த சந்தேகமே இல்லாதவனுக்கு பக்தியே இல்லைன்னு அர்த்தம். பகவத் விஷயத்தில் யாரு சந்தேகப்பட்டுப்பட்டே இருக்கிறானோ பெருமானிடத்துல ஒன்று கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா திருவாராதனம் பண்றச்சே கொஞ்சம் பதட்டமா இருப்பா. இதை சமர்ப்பிச்சிட்டோமோ,
2 படம் தான் கொடுத்துட்டோமோ, போருமோ போராதோ, இப்போ நாம் சமர்ப்பிச்சமே அந்த தூப தீபம் போருமோ போராதோ, ஆரத்தி பெருமான் கண்ணனுக்கு போரித்தோ போரலையோ, பிரசாதம் பண்ணியிருக்குமே இன்னைக்கு அரையாளா காயிடுத்தோ இல்லையோ என்று நினைத்து அவன் பதறுகிறானோ அப்போ அவனுக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். இதில் ரொம்ப தெளிவா அரையாளாக்கு வச்சிருக்கேன் போர் இப்படின்னு இருந்துட்டா பக்தி வளரலேன்னு அர்த்தம். அந்த பெருமானுக்கு இன்னைக்கு என்ன முகத்தை பார்க்குறோம், சக்கர பொங்கல் அபிஷேகம் பண்ணிட்டோம், பண்ண பிற்பாடு முகத்தில் திருப்தி இருக்கணுமே. அந்த திருப்தி இருக்கிறாப்பிலையும் இருக்கு, இல்லாதாப்பிலும் இருக்குமா, விக்கிரகம் தானே நினைச்சிட்டா போச்சு. அதுக்கப்புறம் அதில் பக்தி இருக்காது. அந்த திரும மண்டலத்தை பார்த்து திருப்தி இருக்கு திருப்தி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இல்லை யாரான ஒருத்தர் செஞ்சிருக்கமா. இப்போ இன்னைக்கு ஒரு அழாக்கு பிரசாதம் பண்ணி வச்சோம், பெருமாளுக்கு கண்டோரலை பண்ணிவிட்டோம், அவரை பார்த்துட்டு முகம் இன்னைக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் போல் இருக்குன்னு இன்னொரு அரை அழாக்கு ஏற்றிருப்போமா? கண்டிப்பாக ஏற்றிருக்க மாட்டோம். யாரானு இன்னொரு தரம் போய் தலிகை பண்ணி இந்த பெருமாளுக்கு இன்னைக்கு இது போரில் போல் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொடுப்போம்னா, நம்ம குழந்தைகள் கேட்கும்போது போரலேன்னு சொன்னால் மெனக்கட்டு இன்னொரு தரம் பண்ணி கொடுப்போம். ஆனால் இப்போ பகவானுக்கு அவ்வளோ தூரம்லாம் பக்தி வச்சுருக்கிறதா தெரியல. சில பேர் இருந்திருக்கா, நேராக போய் பெருமாளுக்கு அப்படியே குழம்பு தனியாக, சாற்றமுது தனியாக, மோர் பிரசாதம் தனியாக நாம் காட்டுவிடும். குழந்தைகளுக்கு அப்படியா கொடுப்போம்? கருமேது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த குழம்பு வச்சுருக்கேன், சாற்றுமுது வச்சுருக்கேன், பிரசாதம் வச்சுருக்கேன், எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கோன்னு நம்ம சொல்கிறது இல்லையே, கலந்து ஊட்டித்தானே விடுக்கிறோம். அதனால் சில மகனியர்கள் எல்லாம் ரொம்ப பரிவு இருக்கிறவாளாக இருந்தால் அதில் குழம்பை தொட்டு அதில் ஓரோரு எடுத்து கரியமுதை சேர்த்து அப்பப்படியே கவளங்கவளமாக காட்டினாள்னா பெருமாள் சாப்பிட்டுப்பார். வயசான குழந்தைக்கே ஊட்டணும்னா பிறந்த கண்ணனுக்கு நாம் ஊட்ட வேண்டாமோ? அந்த பரிவு இருக்கிறதுங்கிறது வடநாட்டிலே உள்ளது. அது என்ன நமக்கு வரணும், அது தெரிஞ்சுக்க போய் அங்கே பார்த்துட்டு வந்தோன்னா தான் இவ்வளோ தூரம் இருக்கு போல் இருக்கு. நம்முடைய வட்டத்தை மட்டும் நாம் பார்த்துக்காம தாண்டி பகவானுடைய வட்டம்னு பார்க்க தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. விதுராழ்வார் அப்படித்தான் சம்ஸ்பிருஷன் ஆச்சரம் சௌரேகே விதுரஸ்த மகாமதி. யாருக்கும் சம்பிரதாயத்தில் ஆழ்வார்னு சுலபமாக பட்டம் கொடுத்துட மாட்டா. ஆனால் இந்த இடத்துல விதுராழ்வான் என்னவன் ஆழ்வார்னு கூப்பிடுறோமோ இல்லையோ. நம்ம 10 ஆழ்வார்களோட சேர்த்து ஒருத்தர் ஆழ்வார்னு கூப்பிடப்படணும்னா அவருக்கு நிஜமான பக்தி சகஜமான பக்தி இருந்திருக்க வேண்டும். அதனால விதுரனுடைய குடிசைக்கு போனார். அவர் பழமா கீழே போட்டுட்டு தோலா கொடுத்துட்டு இருக்கார், சாப்பிட்டுட்டே இருக்கார் கண்ணன். இந்த நடந்த சரித்திரம் பாண்டவதூதனுடைய சரித்திரம். விதுரன் குடிசைக்கு போனது துரியோதனனுக்கு பிடிக்காது படுத்து. அவன் ரொம்ப சாமானியன். என்னதுக்காக அவன் குடிசைக்கு நீ போனாய், அங்கு சாப்பிட்டுருக்கலாமோ? விதுரனுடைய இடத்துக்கு போனாய். பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். ஒரு தாழ்ந்தவன், ரிஷலன்னால் பிரஷ்டன் அர்த்தம். தன்னுடைய ஆச்சாரத்திலிருந்து மாறி இருக்கிறவர் தாழ்ந்தவன் இவர் அபிப்பிராயம். அவர் ஒன்று விதுரன் தன்னாச்சாரத்திலிருந்து மாறல. புக்தம் ரிஷல போஜனம் கத பீஷ்மரையும் விட்டாய் துரோணரையும் விட்டாய், பீஷ்ம துரோணா வதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன என்னையும் விட்டாய், என்னத்துக்காக போய் இந்த தாழ்ந்தவனுடைய குடிசையில உண்டாய்? துரியோதனன் கோபமா கேட்கிறான். இப்ப கண்ணன் பதில் சொல்ல போறார். என் துஷதன்னம்னு கண்ணனுடைய வார்த்தையாக இருக்கும், சத்ரோ சகாஷாத்துங்கிறது அவர்களுடைய வார்த்தையா இருக்கும்னு பார்த்தோம். இப்ப கண்ணன் இவருக்கு பதில் சொல்லிருக்கார். துஷதன்ன போக்தவ்யம் துஷந்தன் நைவ போஜயேத். நீ உணவு கொடுக்கிறேன்னு சொல்றே, அதுலயும் என்ன செருக்கோட பேசுறப்பார். பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன, பீஷ்மத்ரோணாதிகளையும் தாண்டினாய், என்னையும் துறந்தாய், ஏதன் விதுர வீட்டுக்கு போனாய்ங்கிறார். நம்ம பூர்வர்கள் விசாரிச்சுண்டா அது என்ன பீஷ்மத்ரோணர்கள்னு சேர்த்துக்கிறது, தான்னு பிரிச்சுக்கிறது, 3 பேரையும் சேர்த்து கேட்கலாமோ இல்லையோ. பீஷ்மரையும் துரோணரையும் என்னையும் துறந்தாய்னு கேட்டுருக்கலாம். இல்லை பீஷ்மரை துறந்தாய்னு சொல்லிட்டு துரோணரையும் என்னைன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன பீஷ்ம துரோணர்கள்னு சேர்த்துட்டு என்னைன்னு பிரிச்சதுன்னா அவ 2 பேரும் சேர்ந்தா தான் தனக்கு சமம்னு இவனுக்கு சேர்க்கான். ஆசிரம் சொல்லிக்கிச்சேவே எப்படி பேசுறான்னா பீஷ்ம துரோணா வதிக்கிரமியன்னு அவ 2 பேரும் ஒன்று நான் ஒன்று. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிச்சிருந்தார். திருமாலிருஞ்சோலமலையே திருப்பார் கடலே என் தலையே என்ன ஆழ்வாருடைய பாசுரம். திருமாலிருஞ்சோலமலை திருப்பார் கடல் ரெண்டையும் பாடிட்டு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருமாலிருஞ்சோலமலை என்னேனென்ன திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னதுக்கு என் நெஞ்சுக்குள்ள வந்துட்டார். அந்த வந்த செருக்கில் ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். திருமாலிருஞ்சோலமலையே திருப்பார் கடலே என் தலையே. திருமாலிருஞ்சோலமலையும் திருப்பார் கடலையும் தராசு ஒரு தட்டில் வச்சா அப்பதான் நம்மாழ்வார் தரைக்கிறது சமமாகுமா. அந்த அளவு ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். துரியோதனனும் நம்மாழ்வாரும் உபன்யாச தலை போட்டுக்கலாம். போட்டுட்டா என்ன கிடைக்கும்னா அவன் அப்படித்தானே பேசினாப்போ, இவர் அதே போலத்தானே பேசியிருக்கார். ஆனால் 2த்துக்கு வித்தியாசம் உண்டு. ஒன்று பேசினது பகவத் அபிமானத்திலே, மத்தொன்னு பேசினது அகங்காரம் அமகாரத்தோட. துரியோதனன் பேசினது அகங்காரம் அமகார கிரஸ்தனாய் தான்கிற செருக்கோடே. ஆனால் ஆழ்வார் எதுக்கு பேசினார்னா பகவான் என்ன அப்படித்தானே கொண்டு இருக்கிறான், அவன் அபிமானித்து இருக்கிறான் இல்லையோ. திருப்பார்கடலும் வேண்டாம், சூரிய மண்டலமும் வேண்டாம், சிவைகுண்டமும் வேண்டாம், ஆழ்வார் திருவுள்ளமே போரும்னு பெருமான் நினைக்கிறான்னா அப்ப அந்த விஷயத்தை சொல்லிக்க மாட்டாரா? துரியோதனனுக்கு நேர் எதிர் அகங்காரம். இப்போ பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். கண்ணன் பதில் சொல்றார். இப்போ
கார்த்தால உன் வீட்டில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் உன்னோட சண்டை போடுறதுக்கு முடியாது. அப்புறம் சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கெட்டவன்னே பேர் கிடச்சிரும். அது தர்மசாஸ்திர விரோதமாக போயிடும். அதனால தான் உன் வீட்டில் நான் சாப்பிட வரல. கார்த்தால சாப்பிட்றோம், மத்தியானம் போய் அவனோட உண்ட வீட்டுக்கு ரெண்டாக நினைக்க முடியுமா? மறுபடியும் உன்னோட சண்டை போடுறதுக்கு என்னால் முடியாது. சாஸ்திரம் சொல்லியிருப்பார், துஷதன்னம்ன போக்தவ்யம், விரோதி வீட்டில் உண்ணாதே. துஷந்தன் நைவ போஜயேத், விரோதிய உன் வீட்டில் சாப்பிட கூப்பிடாதே. இது ரெண்டும் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு என்று கண்ணன் சொல்லுகிறார். த்விஷத் த்விட் த்விஷத், விரோதிக்கிறவன் இல்லையோ. த்விஷதன்னம்ன போக்தவ்யம், விரோதிகளுடைய உணவை உண்ணாதேன்னு கண்ணன் சொன்னார். அதுக்குத்தான் துரியோதனன் திரும்ப கேட்டான், நான் உனக்கு விரோதியே இல்லையேன்னா. இந்த அர்த்தத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் உனக்கு விரோதி இல்லையேன்னு துரியோதனன் கேட்க, பாண்டவான் துஷசே ராஜன், பாண்டவர்களை நீ விரோதிக்கிறாயேன்னார். இப்ப நாம பாசிருக்கிறது என்ன? 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் குறியே துழராய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார்னா தனக்கு செற்றார் கிடையாது. துரியோதனிடத்துல பதில் சொல்லச்சே, பாண்டவர்களை துவேஷிக்கிறியே நான் சொல்லியோ. அப்ப எனக்கு துவேஷிக்கிறவன் யாரும் கிடையாது. பாண்டவர்களை துவேஷிப்பவர்கள் எனக்கு துவேஷிகள். துஷதன்னன்ன போக்தவ்யன் துஷந்தன் நைவ போஜயேது. ஆகையாலதான் உங்ககிட்ட உண்ணலே. துரியோதனன் மேல விடாம கேட்டான், பாண்டவர்களை துவேஷிக்கிறேன்னு சொல்றியே, எனக்கும் பாண்டவர்கள் பங்காளிகள், நாங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறோம், நிலத்தகராறு, உனக்கு என்ன வந்தது? அதுக்கும் கேட்டான். மேல கண்ணன் பதில் சொல்றார், மம பிராணாகி பாண்டவாக. இன்னும் ஒன்றும் தெரியாதா போல கேட்கிற துரியோதனா, என்னுடைய பிராணரே பாண்டவர்கள் தான். ஓ, நீன்னா எல்லாருக்கும் பிராணன்னு பேசிட்டு இருக்காள் என்ன? அது மற்ற பேர் சொல்வது. ஆனா நம் அபிப்பிராயம், நம் பக்தன் தான் நமக்கு பிராணம். இதே விஷயத்தை கண்ணனும் கீதையில தெரிவிக்கிறார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. ஆர் வாசுதேவனே எல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையம்னு சொல்லுகிறானோ அவன்தான் அறிவார் ஆத்மாவென்னு அவன் மதம் தோன்றும். வாசுதேவ சர்வம் ஆறு சொன்னாலும் அவன்தான் எனக்கு ஆத்மா. நான் எல்லாருக்கும் ஆத்மான்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வாசுதேவன் எல்லாம்னு சொல்லுபவர்கள் எனக்கு ஆத்மாக்கள். அறிவார் உயிரானாய்னு ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். அறிவார்களுக்கு உயிரானாய் ஒரு வியாக்கியானம், அறிவார்களை உயிராக கொண்டிருப்பவனானாய் மற்றொரு வியாக்கியானம். அறிவார் உயிரானாய்னு பாட்டுல இருக்கு. அப்ப அறிவார்களுக்கு பகவான் ஆத்மாங்கிறது உண்மை. அறிவார்களான மகாஜானிகள் பக்தர்களை தனக்கு ஆத்மாவாக கொண்டிருக்கிறாங்கிறது உண்மை. அந்த இடத்துல தாத்பர சந்திரிகையிலே வேதாந்த தேசிகன் விசாரித்தார், அது எப்படி இவர் தானே எல்லாருக்கும் ஆத்மா, ஆனா கண்ணன் எனக்கு ஞானி துவாத்மைவ மேமதம், ஞானிகள் எனக்கு ஆத்மான்னு சொல்றாரு. என்ன பகவான் எல்லாருக்கும் ஆத்மான்னு சொல்றது உபனிஷத் சித்தாந்தம். இப்போதைக்கு கீதை கேட்கிற வரைக்கும் உபனிஷத்தை ஒரு மூலையில வச்சுடுங்கோ, அது நமக்கு முக்கியம் இல்லை. என்ன இவனுக்காகத்தான் உபனிஷத்தே, இவரே சொல்லும் போது இதைத்தான் நாம ஏத்துக்கணுமே தவிர உபனிஷத்தை ஓரமா கட்டி வச்சிருங்கோ. கண்ணன் சொல்றாரு இப்போ, இதுதான் இவனுடைய சித்தாந்தம். அதனால பக்தர்கள் ஆறா இருந்தாலும் தனக்காத்மான்னு பகவான் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பக்த கோட்டியில தானே பாண்டவர்களும் உண்டு. மம பிராணாகி பாண்டவாக. அவ்வளவு தூரம் பாண்டவர்கள் உங்ககிட்ட இருக்கார்களான்னு துரியோதனன் கேட்டான். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. கண்ணனே புகழ், கண்ணனே நாதன், கண்ணனே ஒரே பலம் என்றிருக்கக்கூடியவர்கள் பாண்டவர்கள். ஆனால் அவர்கள் தான் எனக்கு, அவர்களை நீ விரோதிக்கிறாய், அதனால நீ எனக்கு விரோதி. எனக்கு நண்பர்கள் பாண்டவர்கள், பாண்டவர்களுக்கு விரோதி நீ, அப்ப நீ எனக்கு விரோதி தானே, சற்றார் தானே. இந்த பாசுரத்தின்படி சற்றாருங்கிறதுக்கு அதான் அபிப்பிராயம். துஷதன்னம்னு அங்க இருக்கக்கூடியதுக்கு அதான் அபிப்பிராயம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினுட்டா அது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டான் துரியோதனன். ஏன் விதுரனுடைய குடிசைக்கு போனான்னு கேட்டான். சரி, மறுநாள் பொழுது விடிந்தார் ராஜ தர்பாருக்கு கண்ணன் வரப்போறார். அதுக்கு தான் திருப்பாடகன் சரித்திரம் சொல்லிட்டு இருந்தேன்னு இல்லையோ, அங்க நடந்த சரித்திரம் அது. ராஜ தர்பாருக்கு பாண்டவ தூத்தனா நடக்க போறார். எல்லாரிடத்துலையும் துரியோதனன் சொல்லி வச்சுட்டான், யாரான அவன் உள்ள வரச்சை எழுந்திருந்து மரியாதை செலுத்தினோ அந்த ராஜாவனுடைய நாட்டையே தீக்கிரையாக்கிடுவேன். ஒத்தரும் கண்ணன் இடப்பிள்ளை குவாலம், அவனுக்கு நான் மரியாதை செலுத்தக்கூடாதுன்னு ஆக்ரோஷத்தோட பேசி வச்சிருந்தான். கண்ணன் உள்ள நுழையிறார். எல்லாரும் உட்காண்டிருக்கா. கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து துடலப்பெருதுடை துச்சோதனனை அடல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி நடுவுல சிம்மாசனத்தை போட்டுண்டு சுத்தி எல்லாரும் தாமர தளங்களாட்டம் ராஜாக்கள் சூழ துரியோதனன் உட்காண்டிருந்தானா. கண்ணன் உள்ள நுழைகிறார். நுழைஞ்ச உடனே அவவா ரிஷி ஹோமம் மண்டலத்தெல்லாம் நிறுத்திட்டான். பால் கொடுத்திருந்த பெண் பால் கொடுக்கறத நிறுத்திவிட்டா. யாரு தளிகை பண்ணிட்டு இருந்தாலோ தளிகை பண்றதை நிறுத்திவிட்டா. யாரும் எந்த செயலும் செய்யல. அப்படியே நின்று போச்சு. இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறச்சே ஓடிண்டே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நிறுத்தி காட்டுவா பாருங்க. அதை போல நின்று பிடித்து போடு. கண்ணன் உள்ள நுழைஞ்சார்ன உடனே மொத்தம் நின்னுது. எல்லாரையும் ஒரு தடவை சுத்து முத்தும் பார்த்தார். மொத்த பேரும் கெட்டியா நாற்காலியை பிடிச்சுட்டா. எழுந்திருந்தா ராஜ்யம் போயிடும் இல்லையோ, பயத்தோட பிடிச்சிட்டு இருந்தா. எழுந்திருந்தது துரியோதனம் மட்டும்தானா, வேற யாரும் எழுந்திருக்கவே இல்லை. கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று எழுந்திருந்து பார்த்தா தான் ஒத்தம் தான் நின்று இருக்கும்.
இந்த சுதந்திர தின விழாவெல்லாம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி காட்டுவா பாருங்க. ஒரு 1000 பசங்களை வரிசையா நிறுத்தி வச்சு ஜனாதிபதி வந்து பார்ப்பார். அது எல்லாம் ஒரு பக்கம் கை தூக்கச்சே ஒருத்தர் மேல கை தூக்கினார்னு வச்சுக்கோ, அப்ப அந்த பிள்ளைகளுக்குள்ள சரியா ஒரு கை தூக்குறது மட்டும் நமக்கு தெரியும். அதை போல இந்த துரியோதனை எழுந்துட்டார் போடு. மற்ற எல்லாரும் சுத்தி உட்காண்டே இருக்கிறச்சு இவர் மட்டும் எழுந்திருந்தார். பார்த்தவர் நாம தான் தப்புணும் போட்டுன்னு உட்கார்ந்துட்டான். ஆழ்வார் பாட்டில் அப்படியே சொன்னார், கடல் மன்னர் சூட கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து மறுபடியும் உட்கார்ந்த உடனே தீப்பொறி பறக்க பக்கத்தில் இருக்கிற துச்சாசனனை பார்த்தான் கண்ணன். தொடலப்பெருதொடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ, அன்று அழல விழித்தான் துச்சாசனன் மாண்டே போனான். இந்த விஷயத்தை யுத்தரங்கத்தின் நடுவிலே கீதையினுடைய ஆரம்பத்துல கண்ணன் இவனுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கான், நான் என்னைக்கோ அர்ஜுனா சுட்டாகி விட்டது, அனைவரையும் எரித்து விட்டேன், ஆறும் அவர்களுக்கு உயிர் கிடையாது, செத்த பாம்பு அடிக்கிறா போல அடித்து பெயர் வாங்கி கொண்டு போ. எப்ப பாண்டவ தூதனாக நடந்து அவனை தீப்பொறி பார்க்க பார்த்தேனோ அன்றே அவர்கள் மாண்டு போனார்கள். அவர்கள் உடல் ஓடின்னு இருக்கே தவிர ஒன்னும் உள்ளுக்குள்ள கிடையாது. அதனால நீ அடிச்சு நீ பேரை வாங்கிட்டு போ, விஜயன்னு நீ பேர் வாங்கிக்கோ, விஜய சகான்னு எனக்கு பேர் வாங்கி கொடு, நீ எப்படியும் பார்த்தனுக்கு சாரத்தின்னு எனக்கு பேர் வாங்கி கொடு. கீதை சொல்லுவதற்காகவும் தூத்திய சாரத்தியங்களை பண்ணுவதற்காக ஏறிட்டேனே தவிர இவர்களை கொல்வதை என்றோ முடித்து விட்டேன். அது பாண்டவ தூதனா நடந்தன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இப்படி கண்ணன் வரப்போறான்னு தெரிஞ்சு துரியோதனன் மற்ற பேரோட பேசி அசட்டுத்தனமான ஒரு திட்டம் போட்டான். யாரும் கொஞ்சம் நஞ்ச புத்தி இருக்கிறவங்க கூட இதை பண்ணியிருக்க மாட்டான். அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லச்சே, அந்தகன் சிறுவன்னு சொல்லுவார். அவருக்கே கண்ணு தெரியல, கண்ணு தெரியாத போறது, வெளிக்கண்ணு இல்லாத தப்பில்லை, உட்கண் இல்லாத போகக்கூடாது சொல்லி அறிவு கண்ணும் வழங்கி போச்சு திருத்தராட்டனுக்கு. அவன் பிள்ளை அப்படித்தானே இருப்பான், அவனுடைய பிள்ளைக்கு மட்டும் பெருசு அறிவு கண்ணு வந்துட போறதா? அதனால இவாழ்கிட்டெல்லாம் கேட்கறான், நாளைக்கு பாண்டவ தூதனா கண்ணன் வரப்போறார். திருத்தராட்டனே கேட்டானா, நம்ம ஏதானு கொடுத்து அவனை நம்ம கட்சிக்கு இழுத்துடலாமா? அவர் அந்த கட்சியில் இருக்கார். இப்போ ரொம்ப பலிஷ்டனா யாரானு எதிர்கட்சியில் இருந்தால் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம பக்கம் கூட்டினோம் அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்டான். பக்கத்தில் இருக்கிற சஞ்சயன் தெரிவித்தான், இப்படி பைத்தியகாரத்தனமா ஒரு கேள்வி கேட்கறியே, அதற்கெல்லாம் மயங்கக்கூடியவனா அந்த கண்ணன், அப்படி என்ன கொடுத்துருவே? நான் 10 கிராமம் கொடுத்து நம்ம பக்கம் கூட்டு விடுறேன், அதில் 5 பாண்டவர்களுக்கு கொடுக்குறேன்னு ஒத்திருந்தியானா வரவே மாட்டானவன். அந்த புத்தி உனக்கு வரமாட்டேங்கிறது. அதில் 2 மடங்கு கண்ணனுக்கு கையூட்டு கொடுத்து தம் பக்கம் சேர்த்துட்டு வரோம். இது கூட உன் புத்தி போகுமான்னு எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல. அப்பதான் துரியோதனன் ஒரு திட்டம் தீட்டினான். நிலவரையை தோண்டி கண்ணனுக்கு அது நிலவரைக்கு மேல ரத்தன கம்பளம் விரித்து மேல ஒரு ஆசனம் போட்டு அந்த ஆசனத்துல உட்காத்தி அது முறிஞ்சு கீழே விழுந்து மல்லர்களை வச்சு சிறப்பிடிச்சு விடுறேன். இது துரியோதனன் சொன்னது. வேண்டாம், இந்த விபரீதமான விளையாட்டை செய்யாதேர் விதுரனும் சஞ்சயனு சொன்னார்கள். ஆனா கேட்டுக்கலே. கண்ணன் நடந்தான். வந்தவனை பார்த்து துரியோதனன், இந்த இடத்துல போய் அமர்ந்து கொள்வாய்னா, அது பெரிய சிம்மாசனம் போட்டிருந்து, கீழே பள்ளம், ரத்தன கம்பளம் விரிச்சிருக்கு, மேலே மட்டும் சிம்மாசனம். கண்ணன் பார்த்துட்டே இருந்தவர், இல்லை நான் இடப்பிள்ளை, எனக்கெல்லாம் அப்படி சின்ன ஓரமா இருக்கிற ஆசனம் போரும் வேண்டாம்னார். இல்லை சுவாமி, இங்கே தான் அவசியம் எழுந்துடணும் அப்படின்னு துரியோதனன் பிரார்த்தித்தான். நம்பையே கூட எந்த வீட்டுக்கானு போறச்சே நம்ம ஒரு இடத்துல உட்கார்ப்போம். இல்லை சுவாமி, எனக்கு அங்கதான் உட்காரணும்னா நமக்கு பயமாப்படும். என்னமோ இருக்கு போல் இருக்கு அந்த இடத்துல, உட்காரலாமா வேண்டாமா இருக்கும். கண்ணன் நேர சென்று அந்த ஆசனத்தில் உட்கார்ந்த உடனே அது தாங்கலை. எனக்கு ரொம்ப பெருத்த திருமேனி கண்ணன். பலராமன் கூட கொஞ்சம் வேகமா ஓடிடுவாரான். ஆனா அவர் பின்னாடி கண்ணன் நடக்கிறதுக்குள்ள யானை காலடி எடுத்து வைக்கிறாப்புல வரணுங்கிறார் பெரியாழ்வார். முன்னல்லோர் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு விரிந்தோட வேகமா மேருமர வெள்ளிமலை ஆட்டம் அவர் முன்னாடி போறார். பின்னை தொடர்ந்தோர் ஒரு யானை வாரணம் பைய நின்று ஊர்வது போல யானை ஒரு காலா மெதுவா எடுத்து வச்சு நடக்கிறது இல்லையோ, அப்படிதான் கண்ணன் வருவது. தாங்களே திருமேனியுடைய பாரம் தாங்காமல் முறிய ஆரம்பிக்கிறது. நெருநெறனக்கொடு நிலவரையில் போக நெடியவன் அப்பொழுதே கிடுகிடுகிடுன்னு பகவான் வளர்ந்தார். திருவடி போய் பாத்தாளத்தை தட்டித்து, திருமுடி போய் ஆகாயத்தை தட்டித்து, மல்லர்கள் அங்கேயே மாண்டு போனார்கள். அந்த திருக்கோலத்தை தான் பெரிய வடிவத்தை இன்னைக்கு திருப்பாடகத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்றிருந்தது நின்ன திருக்கோலம், இன்னும் இருக்கிறது அமர்ந்த திருக்கோலம். அதே திருக்கோலத்தோட உட்கார்ந்து விட்டார்னு அர்த்தம். பெரியவராத்தான் வளர்ந்தார். அந்த பெருமானுடைய திருப்பரியட்டத்திலையும் திருக்கைகள்லையும் இருக்கிற வேலைப்பாட்டை நாம இன்னைக்கு போய் சேவிச்சோம்னா அத்தியாச்சரியம். இப்படித்தானே அவர் சாத்தின்னு வந்திருப்பார். அவர் திருமேனியில என்னென்னலாம் சாத்தி கொண்டு வந்தாரோ அது அத்தனையும் கலநயம் பொருந்தியதாக இன்னைக்கு அந்த திருப்பாடகந்தி பிரதேசத்திலே சேவித்துக் கொள்ளலாம். ஆக முதல்ல நின்று சேவை சாதித்தார் பாண்டவதூத்தனாய், அமர்ந்து சேவை சாதித்தார் திருப்பாடகத்திலே ஜனமேஜய மகாராஜாவுக்காக. அதற்கப்புறம் சயனிச்சுட்டார் எங்கனில் திருமழிஷாழ்வார் உள்ளத்திலே.
நின்னதெந்த ஊரகத்திருந்ததென்ன பாடகத்து அன்னு வெக்கணக் கிடந்த தென்னிலாத முன்னலாம் அன்னி நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. என் இன்னைக்கு அவர் திருப்பாடகத்தில் இருக்காரோ இல்லையோ, என் நெஞ்சுக்குள்ள பெருமான் அவசியம் இருக்கிறான் என்ன அப்பாசரத்தில் பார்த்தோம். பெருசா வளர்ந்துட்டார். வளர்ந்த உடனே மல்லர்களை முறிச்சுட்டு ராஜ தர்பாருக்கு நடுவில் நடந்து போறார். ஏ முட்டாளே துரியோதனா மூடனே, என்னை நீ பிடிக்கணும்னு சொன்னாய், பிடிக்க முடியுமானால் பார்னு சொல்லி அனைவரையும் உதறித்தள்ளிவிட்டு பெருமான் போனான்னு சரித்தம். இந்த விஷயத்தை திருமங்கியாழ்வார் அப்படியே ஒரு பாசுரத்தில் சொல்றார். அரவு நீள் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். திருக்கண்ணங்குடின்னு திவ்யதேசம். நாகப்பட்டினம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசங்கள். திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவலூர் இவையெல்லாம் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு சொல்லுவார்கள். திருக்கண்ணங்குடியில தாமோதர நாராயண பெருமாளாக எழுந்தருளி உள்ளார். அந்த பெருமாளுக்கு இந்த பாசுரத்துக்கும் ஏது சம்பந்தம்னா, சரித்திரம் பாண்டவதூத்த சரித்திரம் சொல்லிட்டு இருக்கார். பெருமாளுக்கு தாமோதர நாராயணன்னு பேரு. நாராயண பெருமாள்னாலே ரொம்ப உயர்ந்தவர்னு அர்த்தம். தாமோதரன்னா எடச்சி கையால கட்டுப்பட்டவர்னு அர்த்தம். இதுன்னு சுவாமி தாமோதர நாராயணன் இந்த ரெண்டு சேருமானு கேட்டா, உயரமான வடிவத்திலேயே துரியோதனாதிகளை உதறி தள்ளிவிட்டு போனார் ஒல்லியோ. போனவர் நேர விதுராழ்வானுடைய குடிசையில போய் உட்கார்ந்தார். நீர் தோல் கொடுப்பீரே கொடும்னார். விதுரனுக்கு ஆச்சரியம் தாங்கலே. இன்னும் இப்பதான் பார்த்தோம், நடந்த சரித்திரம் என்னதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற போய் பரம்பொருள் நம்ம கிட்ட வந்திருக்காரு. என்ன ஓ, இந்த பிள்ளை தான் இடப்பிள்ளையாக தான் தன்னுடைய தாயாராலே கட்டுப்பட்டவன் இல்லையோ. அப்ப கீழே பாண்டவதூதனா அரண்மனையில காட்டினது நாராயணத்துவம், விதுரனிடத்துல காட்டினது தாமோதரத்துவம். பரத்த சௌலபியங்கள் ரெண்டையும் ஒரு சேர காட்டுகிறான் பெருமாள். அதனாலதான் அவருக்கு தாமோதர நாராயண பெருமாள்னு ஏற்பட்டது. வசிஷ்டாச்சாரியர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் கிருஷ்ண பக்தியிலே எப்பவும் வெண்ணையை பிடிச்சு அவருக்கு இருக்கிற யோக மகிமையால ஒரு கண்ணன் விக்கிரகமாக்கிடுவார். அதை வச்சுன்னு தினம் திருவாராதனை அவர் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணுவோம், இவருக்கு நம்ம சேவை சாதிக்கணும்ட்டு கண்ணன் வந்து அந்த வெண்ணக்கண்ணனை சாப்பிட்டுட்டு ஓடிவிட்டார். அதுவே வெண்ணக்கண்ணன். வெண்ணக்கண்ணன் வெண்ணை பிடிக்கும்னா கண்ணனையே கண்ணன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு வேகமா ஓடினா வசிஷ்டருக்கு அந்த பிள்ளை ஆறுன்னு தெரியல. ஓ, நம்ம கண்ணனை தூக்கின்னு போறானேங்கிறதுக்காக துரத்தின்னு வந்தார். பல மகர்ஷிகள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல குறுக்கு போய் கண்ணன் நின்றார். யாருக்கு ஏது செய்வதுன்னு தெரியாமல் தங்கள் யோகம் பிரேமம் என்கிற கயிற்றாலே கண்ணனை கட்டி வைத்தார்களாம். கட்டுப்பட்டு தாமோதரனாக நின்றார். புறத்தாழ்வான் தெரிவித்தார், பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷாபபந்த. யசோதை தாமத்தாலே கட்டினாள் அல்லள், பிரேமத்தாலே கட்டினாள். தாமம் என்னும் கயிற்றால கட்டுடுறதுக்கு முடியுமா? பிரேமம் என்னும் கயிற்றால தானே கண்ணனை கட்ட முடியும். இந்த ரிஷிகள் எல்லாரும் கட்டி வச்சு நேர வசிஷ்டாச்சாரியர் வந்து கண்ணன் திருவடிகளை பிடிச்சிருந்தார். என்ன வேணும் உமக்கு சேவை சாதிக்கிறதுக்காக தான் வந்தேன்னா, இப்படியே எல்லாருக்கும் சேவை சாதித்து கொண்டிரும் என்ன வசிஷ்டர் பிரார்த்திக்க திருக்கண்ணங்குடியிலே தாமோதர நாராயண பெருமாளாக நிற்கிறார். அதனால்தான் இந்த பாசுரத்தை சேர்த்து சொல்லியிருக்கார் திருவங்கியாழ்வார். அரவு நீள் கொடியோன் துரியோதனன். ஏன்னா துரியோதனனுடைய கொடியிலே பாம்பு இருக்கும். அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். ஆகாசம் அளவுக்கு திருமடி போறது, பாத்தாளம் அளவுக்கு திருவடி போறதுன்னா அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை அந்த இடத்துல காட்டினார் இல்லையோ. விஸ்வரூபமே அமர்ந்த திருக்கோலம் திருப்பாடகத்தில் சேவிச்சுக்கலாம். அந்த விஸ்வரூபனை நம்ம கட்டுப்படுத்துறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. விதிதாத்மா விதேயாத்மான்னு சாஸ்திரநாம அத்தியாயத்துல 2 திருநாமங்கள். விஜிதாத்மா விதேயாத்மான 2ஆ பிரிக்கலாம். பராசர பட்டர் விதேயாத்மான்னு பிரிச்சார். ஆதிசங்கர பகவத் பாதர் அவிதேயாத்மான்னு பிரிச்சார். விதேயாத்மான இன்னொருத்தருக்கு கட்டுப்படுறவர்னு அர்த்தம். அவிதேயாத்மான யார் கட்டுக்கும் அடங்காதவன் அர்த்தம். உபனிஷத்து சொல்றது ஒத்தர் கட்டுக்கு அடங்க மாட்டார்னு. ஆழ்வார் சொல்றார் கட்டுக்கு அடங்கறார்னுட்டு. அடங்கறார்கிறது உண்மையா, அடங்க மாட்டார்கிறது உண்மையான்னா, நாம் அடக்குகிறோம் நினைத்து அடங்க மாட்டார், நீ அடங்குன்னு பிரார்த்தித்து அடங்கிடுவார். நாம பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும், கண்ணின் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்டா கூட இல்லை, கட்டுண்ண பண்ணிய யசோதை தன்னை கட்டும்படி தன்னை குறைச்சிக்கணும். அப்பதான் யசோதையால கட்ட முடியுமே தவிர நாம் வீணே கட்டுவிட முடியுமா? கட்ட முடியாது. துரியோதன இடத்துல பார்த்தோம், கட்டுடலாம்னு விதுரன் இடத்துல பார்த்தோம். விசுரன் என்னத்துக்காக தன்னுடைய ஆசனத்தை தடை பார்த்துக்கிறாருன்னா, இந்த துரியோதனன் போற்ற அன்னத்தை தான் இத்தனை நாளும் சாப்பிட்டுருக்கேன், அவன் பொய்யாசனம் விட்டான், என் புத்தி அதே மாதிரி போயிடுத்துன்னா, அதனால எம் வீட்டு ஆசனத்துல எங்கேயானு முள்ளு கொடுத்து ஊத்துனா என்ன பண்றது தடவை பார்க்கறாராம். இவர் பரம பக்தர். அந்த பக்தி கலக்கத்தாலே ஏற்கனவே பழமா கீழே போட்டுட்டு தோலா சாப்பிட்டு இருக்கார். கண்ணன் ரொம்ப ஆனந்தமா தோல் சாப்பிட்டு இருக்கார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளையை கேட்டா பதில் சொல்லணும், அதுல தான் சத்து இருக்குன்னு கண்ணன் அன்னைக்கே தெரிஞ்சுட்டு இருந்தார் போல் இருக்கு. வாழைப்பழத்தை விட வாழைப்பழத்தை தோலோடு இருக்குன்னா, அவருக்கு சத்து தோல்லையும் இல்லை பழத்திலையும் இல்லை. தான் வந்தேன்ன உடனே விதுரன் கலங்கினான் இல்லையோ, அந்த கலக்கம்தான் பகவானை தரிக்க வைக்கக்கூடிய சத்து. 5-6 பழமாச்சு, பழமா கீழே போட்டார். விதுரனுடைய தர்மபத்தினி வந்து இடித்துரைத்தாள், தப்பு பண்ணிட்டு கீழே அபச்சாரமா போச்சு, பழத்தை கொடுங்கன்னா போய் கைகால் அலமெண்டு வந்து மறுபடியும் புதுசா பழத்தை எடுத்து கொடுத்தா, பசியெல்லாம் தீர்ந்து போச்சு.
போருன்ட்டார் கண்ணன். சாப்பிடவே இல்லை இன்னும் பழத்தேன்னா, இந்த பழம் சாப்பிட்டலாம் எனக்கு பசி தீர பொறுத்தலே, நான் வந்தேன்னு உடனே பதட்டப்பட்டு கலங்கி கொடுத்தீர்ப்பாரோ, அந்த கலக்கமே என் பசியை தீர்த்துடுத்து. அந்த பக்திக்குத்தான் நாம் மயங்குகிறோன்னு கண்ணன் தெரிவித்தான். அப்ப விதுரனுடைய பக்திக்கு மயங்குகிறார். பாடகத்திலே ஜனமேஜயன் பிரார்த்தித்த அந்த பக்திக்கு மயங்குகிறார். வசிஷ்டாச்சாரியர் வெண்ணைக்காடும் பிள்ளை கண்ணனை வச்சிருந்தா அதற்கு மயங்குகிறார். இதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இது சொல்லும் போது துரியோதனிடத்துல கண்ணன் என்ன பதில் சொன்னார்? த்விஷதன்ன போக்தவ்யம், திட்டுக்களுடைய விரோதிகளுடைய அன்னத்தை உண்ணக்கூடாது, உண்டுட்டு ரெண்டகம் கூடாதுங்கிற இடத்துல பாண்டவர்கள் எனக்கு நண்பர்கள், அவர்களுக்கு நீ விரோதியானபடியாலே நீ எனக்கு விரோதின்னு சொல்லிக் கொண்டார் இல்லையோ. பகவானே என்ன பேசுகிறார்?